ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. ஸோ நமக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 37ஓட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வீடியோ தான். என்னென்ன வரப்போகுது, என்னென்ன இருக்க போகுதுன்றது. ஸோ சீசன் 36ஓட எக்ஸ்பெக்டேஷன் வீடியோக்கும் உங்கள்கிட்ட இருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஸோ சீசன் 37க்கான எக்ஸ்பெக்டேஷன் வீடியோ வந்து இதில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராஸ்ட்போர்ன் டிஸ்கார்ட் சர்வர் பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே போன எக்ஸ்பெக்டேஷன் வீடியோவிலே லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த தடவை சொல்கிறேன். ஃப்ராஸ்ட்போர்னோட டிஸ்கார்ட் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ட்ரெய்லர்ஸ் மாதிரி அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வீடியோ வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சீசன் எப்படி இருக்கும், என்ன இதுன்றதெல்லாம் என்னால் லாஸ்ட் சீசன் மாதிரி கெஸ் பண்ண முடியல. அவங்க அந்தளவுக்கு டீட்டெயில்டாக கொடுக்கல இந்த சீசனுக்கு. புது வெப்பன் வரப்போகிறது, புது மவுண்ட் வரப்போகிறது, அது இதுன்றது தான் இந்த சீசனில் வந்து நான் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மவுண்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ மவுண்ட் படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ராஸ்ட்போர்னில் வந்து இப்போ புதுசாக வந்து யாக் அப்படிங்கிற ஒரு மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மாடு, அதாவது பனிப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஒரு மாடு, அதுதான் வந்து யாக் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த யாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஓபிடி சர்வரில் வந்து பீட்டா டெஸ்டிங் சர்வரில் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த சீசன் 37 அப்டேட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் டீட்டெயில்டாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்க சும்மா ஒரு டீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இமேஜ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இமேஜை தாண்டி உங்களுக்கு வந்து சில மவுண்டோட இமேஜஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு பீட்டா சர்வர் லான்ச் ஆனதுக்கப்புறம். ஸோ அதில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட்ஸை வச்சு நான் வந்து சில 3D விஷுவல்ஸ் வந்து உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மவுண்ட் வந்து இப்படி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு. எல்லாமே வந்து சேடில் இருக்க மவுண்ட் மாதிரி தான். உங்களுக்கு தெரியும், ஹார்ஸ் தவிர மீதி எல்லா மவுண்ட் இது வரைக்கும் வந்து இது எல்லாமே சேடில் இருக்க மாதிரி தான். சேடல்னால் அந்த மவுண்ட் மேலே போட்டு உட்கார்றது. ஸோ இதுவுமே வந்து சேடல் இருக்க மவுண்ட்டு தான். இதில் வந்து இப்போதைக்கு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் 3த்துக்குமே வந்து 3D ரெடி பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தெரில. ஸோ ரெடி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதிகமாக இப்போ உங்களுக்கு அந்த 3D இமேஜஸ் தான் ஓடிட்டுருக்கும். நான் தனித்தனியாக கிளிப்ஸ் ரெடி பண்ணிட்டு கடைசி ஆடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிளிப்ஸ் ஓடிட்டுருக்கும். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெட் வந்து புதுசாக கொண்டு வர்றாங்க. அந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபீனிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா, வார்மேஜ் கிளாஸுக்கு. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ஸில் கஷ்டப்பட்டு சீசன் கோல்டு சேர்த்தி வச்சு நீங்கள் வந்து வார்மேஜ் கிளாஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஐ எம் ஸோ சாரி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் லாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வீடியோவில் எப்படி ரிப்பர் கிளாஸ் வாங்கினவங்களுக்குலாம் வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள் சொல்லணும், அதே மாதிரி தான் வார்மேஜ் கிளாஸ் வாங்கினவங்க எல்லாத்துக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன்னா வர்ற சீசனில் வார்மேஜ் கிளாஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து அந்த 300 கோல்ட் காயின் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் எப்படி சொல்கிறது, இந்த தடவை வந்து உங்களுக்கு ஒரு 5 புக்கு வந்து கிடைக்கும். 300 கோல்டு காயின் வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 புக்கு வாங்கலாம்னு நினைக்கிறேன், ஓடின் ஆஃபரிங் புக்கு. ஸோ உங்களுக்கு இந்த தடவை 5 கிடைக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு ஏதாவது கிளாஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வார்மேஜுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு மட்டும் ஐ எம் சாரி. பட் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா, வார்மேஜுக்கு பெட் வந்து புதுசாக கொண்டு வராங்க, ஃபீனிக்ஸு. அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதோட எப்படி சொல்கிறது, அதோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன ஏதுன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபீனிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பெட்டு தான். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த பெட்டு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இதோட ஸ்கில்ஸ் பற்றி பார்த்துருவோம், ஓகேங்களா. ஃபீனிக்ஸ் வந்து ஓகே படிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் சைலண்டாக இருந்தேன். ஓகே, ஃபீனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7% வரைக்கும் நம்ம அட்டாக் பண்ண 7% வரைக்கும் நம்மளோட டேமேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஓவர் த டைம், ஓகேங்களா. சப்போஸ் நம்ம வார்மேஜ் கிளாஸ் எடுத்து ஃபீனிக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி இதாகும். அதோட கிளாஸ் ஸ்பெல்லு பேசிவ் எஃபெக்ட் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இதோட ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஃபீனிக்ஸ் எக்கு. Upon taking fatal damage, the Warmage turns into Phoenix Egg with 500 health for 5 seconds. You heal for 7% of maximum health per second. Okay, and attacks against the egg reflect 30% damage. When the egg is destroyed or the duration is time expires, it explodes, turning all enemies is 18. ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் கோட் மாதிரிங்க வார்மேஜுக்கு. வார்மேஜ் ஏற்கனவே ஒரு நல்ல கிளாஸ் தான், அதனால தான் எல்லோரும் போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஃபீனிக்ஸ் எக்கு இதை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வார்மேஜ் இது பெஸ்ட் கிளாஸ்ன்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டல் டேமேஜ், அதாவது உங்கள் ஹெல்த் 0 ஆயிடுச்சு, நாக் டவுன் ஆகிறீங்க அப்படின்னா, டீம்மேட்ஸ் கூட இருந்தால் நாக் டவுன் ஆவீங்க, இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து
டெத்து தான் ஸோ கேமில். பட் இந்த ஃபீனிக்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீனிக்ஸ் எக்கோட கெப்பாசிட்டினால ஃபேட்டல் டேமேஜ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டபக்குன்னு ஒரு முட்டைக்குள்ளே போய் உட்காந்துக்குவீங்க. அந்த முட்டைக்கு 500 ஹெல்த் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே இருக்கும்போது உங்களோட மேக்ஸிமம் ஹெல்த் எவ்வளவோ அதிலிருந்து 7% ஹீல் ஆவீங்க. மேக்ஸிமம் ஹெல்த் வந்து இப்போ 100னா அடுத்த 5 செகண்டுக்கு மட்டும்தான். ஸோ அது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த 5 செகண்டுக்கு 7% ஹீல் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு 5 செகண்ட் முடியும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஹெல்த் 100னா 35ல வந்து இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு 200னா 70 ஹெல்த்தில் வந்து நிற்கும். இதே சப்போஸ் 300னா உங்களுக்கு வந்து 105 இருக்கும். ஸோ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில கிளாஸஸ் ஆர்மரு சில போர்ஷன்ஸ் அண்ட் சூப் குடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹெல்த் 500 600 700 வரைக்கும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குலாம் அசால்ட்டாக வந்து உங்களுக்கு 300க்கே வந்து 105 வந்துடும். ஸோ 600க்குன்னு போகையில் 205 ஹெல்த் ஈஸியாக உங்களுக்கு வந்து திரும்ப கிடச்சிரும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக் ஃபார்மில் இருக்கும்போது யாராவது எனிமி உங்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அட்டாக்ல 30% டேமேஜ் அவங்களுக்கே திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஃபோர்ஜில் வந்து விஸ்பரர் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நம்ம அட்டாக் பண்ணும்போது அந்த டேமேஜ் வந்து திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணிடும்ல. ஸோ அதே மாதிரி தான். பட் இது வந்து 30%க்கு தான். 30% டேமேஜ் வந்து அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? இந்த எக்கு வந்து பிரேக் ஆகிறதுக்கு வந்து 2 கண்டிஷன் இருக்குது. அந்த 500 ஹெல்த் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ சப்போஸ் யாராவது உங்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 500 ஹெல்த்தை வந்து 5 செகண்டுக்குள்ளே முடிச்சிட்டாங்கன்னா எக் பிரேக் ஆயிரும். இல்லாட்டி 5 செகண்டில் பிரேக் ஆயிரும். விச் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஒன்றா 5 செகண்ட் முன்னாடி 5 செகண்ட் முடியணும். இல்லாட்டி 500 ஹெல்த் பிரேக் ஆகணும். எது வந்து முதல்ல வருதோ அப்போ வந்து அந்த எக் உடஞ்சிரும். ஸோ உங்களுக்கு 4 செகண்டில் வந்து எக் உடஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 4 செகண்டுக்கான ஹீலிங் தான் இருக்கும். என்னப்பா அன்றைக்கி நீ வீடியோவில் 100 இருந்தால் 35 ஹெல்த் ஹீல் ஆகும்னு சொன்னேன். பட் எனக்கு வந்து 28 தான் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அப்போ 4 செகண்ட்லேயே வந்து எக் உடச்சிட்டாங்க அப்படின்றது தான் கணக்கு. அப்படி நீங்கள் எக் உடச்சிட்டாங்கன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அந்த 8 யூனிட் ரேடியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டன் ஆயிடுவாங்க அடுத்த 2 செகண்டுக்கு. ஸோ நீங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுனா அட்டாக் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பேண்டேஜஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செகண்டுக்கு 10 ஹெல்த் ரெஸ்டோர் பண்ணுறது அது 20 ஹெல்த் ரெஸ்டோர் பண்ணி அந்த 2 செகண்ட்ஸில் நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குனா எஸ்கேப் ஆகலாம் ஸ்பீட் போர்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு இதெல்லாமே நல்ல யூஸ்ஃபுல் தான். அடுத்து ஃபீனிக்ஸ் லக். Burning enemies have 50% miss chance when trying to cast control spell on you. ஓகே. ஸோ வார்மேஜ் வந்து ஸ்கில்ஸ் எனக்கு தெரியல அது என்ன ஸ்கில்னு. ஸோ அதுக்கு சப்போஸ் பேர்னிங் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனிமீஸை வந்து பேர்ன் பண்ணும்போது அவங்க உங்கள் மேலே ஏதாவது கண்ட்ரோல் ஸ்பெல் கேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஷாமனோ இல்லை சார்சரோ வந்து ஃபியரு அந்த மாதிரி கண்ட்ரோல் ஸ்பெல்ஸ் வந்து உங்கள் மேலே கேஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது மிஸ் ஆகிறதுக்கு 50% சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 50% சான்ஸ் 500 ஹெல்த் 7% ரெஸ்டோரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில்லோட மேக்ஸிமம் லெவலில். ஸோ நீங்கள் அந்த ஸ்கில்லோட பேசிக் லெவலில் வந்து இது கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அதுக்கடுத்து ஃபீனிக்ஸ் பார்த்து ஸ்வாட் த்ரோ லீவ்ஸ் அ ஃபயரி ட்ரையல் பிஹைண்ட் ஃபார் 2 seconds. எனிமீஸ் தட் கிராஸ் இட்ஸ் அவர் 15 டேமேஜ் per second. ஸ்லோ. ஓகே. ஸோ ஸ்வாட் த்ரோங்கிறது வார்மேஜோட ஒரு ஸ்கில்லு. அவங்க கையில் இருக்க அந்த ஸ்வாடை வந்து அப்படியே பூமராங் மாதிரி வீசுவாங்க. பட் இது சுற்றிட்டு போகிறது ஸ்ட்ரெயிட் பாத்தில் போயிட்டு ஸ்ட்ரெயிட் பாத்தில் ரிட்டன் வரும். அது டேமேஜ் கொடுக்கும். பட் இப்போ வந்து இந்த ஃபீனிக்ஸ் பாத்துன்ற பவர் நீங்கள் வந்து ஸ்கில் அன்லாக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது போகிறப்பும் வர்றப்பும் சரி போயிட்டு வர்ற அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெருப்பு வந்து விட்டுட்டு போகும். ஃபயரி ட்ரையல் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போகும் அடுத்த 2 செகண்டுக்கு. அந்த ட்ரையலில் யாராவது கிராஸ் ஆகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 டேமேஜ் per secondன்ற மாதிரி அட்டாக் டேமேஜ் கொடுக்கும். அது போக அவங்கள வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடை வந்து 30% ஸ்லோ பண்ணிடும். அதாவது 1 செகண்டுக்கு. அதாவது 15 டேமேஜ் கொடுக்கும். அதை தான் வந்து அவங்க பர் செகண்ட்ன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ்க்கான ஒரு பவர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸோட இந்த இமேஜ் இருக்குல்ல பார்த்தீங்களா? இதில் எனக்கு கிடச்ச சில இமேஜ் ஃபீனிக்ஸோட இமேஜ் எல்லாம் வச்சு நான் வந்து அதோட ஒரு 3D மாடல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ அது பாருங்கள். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அநேகமாக ஃபீனிக்ஸ்க்கான இது பிடிக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். இந்த சீசனில் வந்து மேபி ஒரு புது ஆர்மர் கூட கொண்டு வராங்கன்னு தான் நினைக்கிறேன். புது ஆர்மர் கொண்டு வராங்க. புது வெப்பன் கொண்டு வராங்க. வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா வார்மேஜுக்கான ஸ்டாஃப் வந்து புதுசாக கொண்டு வராங்க. ஆர்மர் வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியலிங்க. ஸோ அது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ண விரும்பல. பட் வெப்பன் வந்து வார்மேஜ் ஸ்டாஃப் ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அது வந்து அதுக்கான 3D இமேஜும் கொடுக்குற வார்மேஜ் ஸ்கில் எடுத்து ஒரு கேரக்டர் வந்து ஆர்மரோட ப்ளஸ் அந்த வெப்பனையும் வச்சுருக்க மாதிரி ஒரு இமேஜும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு 3D இதுவும் நான் வந்து உங்களுக்கு
காட்டுறேன். ஸோ அந்த 3D பாருங்க. இதுல வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் வீடியோன்ற மாதிரிலாம் இருக்காது. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, சீசன் 37ல என்னென்ன வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும், அது எப்படி எப்படி இருக்குன்ற மாதிரியும் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அநேகமா புது ஆர்மரோ இல்ல ஹெல்மெட்டும் கூட கொண்டு வரலாம்னு நெனைக்கிறேன். இந்த வெப்பன் 3D இமேஜும், அடுத்து அந்த ஆர்மருக்கான பிக்சர் அண்ட் 3D இமேஜும் உங்களுக்கு நான் இப்போ சைட் பை சைட் காமிச்சிட்டேன். சைட் பை சைட்ல ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு அப்படின்ற மாரி காமிச்சிடுறேன். ஸோ இந்த ஆர்மர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ குடுத்துருந்தாங்க. நான் அத வச்சு 3D இமேஜ் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஒண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல சென்டர்ல ரெட் கலர் ஜெம் மாதிரி, இன்னொன்ல வந்து அந்த ஜெம் இல்லாம வேற கலர்ல இருக்க மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அது அக்யூரேட்டா அப்படிதான் வருமான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் ரெட் கலர் ஜெம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. உங்களுக்கு மேபி அது ஆர்மரா கிடைக்காம ஸ்பெஷல் ஹெல்மெட் மாதிரி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் அதுவும் சொல்லிக்க விரும்புறேன். அது தாண்டி நம்ம இப்ப என்ன பார்க்கணும்? புது மவுண்ட் பார்த்தாச்சு, புது பெட் பார்த்தாச்சு, புது வெப்பன் பார்த்தாச்சு. வெப்பன் ஸ்பெக் எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு மட்டும் மன்னிச்சிடுங்க. வெப்பன் ஸ்பெக் தெரியாது. மத்தபடி புது வெப்பனுக்கான டிசைன்ஸ்லாம் பார்த்தாச்சு. புது ஹெல்மெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்ம் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ஹெல்மெட்டுக்கான டிசைன்ஸ் பார்த்தாச்சு. மத்தபடி இந்த வீடியோல இதுக்கு மேல சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆ ஃப்ராஸ்ட்போர்ன் டிஸ்கார்ட் சர்வர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவங்க ஒரு ட்ரெய்லர் குடுத்துருக்காங்க. அந்த ட்ரெய்லர்ல இருக்க சில இமேஜஸ் எடுத்து கூட தான் நான் வந்து 3D குடுத்துருக்கேன். ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் சில 3D வீடியோஸ் குடுத்துருக்காங்க அந்த கேரக்டர்ஸ்க்கு. ஸோ நீங்க அதுவும் பாருங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அது தாண்டி சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமுக்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ அது தாண்டி இப்போ சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோக்கான கன்டென்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஃபுல்லாவே பார்த்தும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த ட்ரெய்லர் வந்து ஆட் பண்றேன். அது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்கள எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. பாய்.